சரி, நல்ல விஷயம் தான். அதை விட முக்கியமான ஒரு மேட்டர் இருக்கு. அதுக்கு வந்து டிவியில ஒரு எடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒரு டெக்னிக் இருக்கு. சரியா? அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? சரி, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கையை மேல தூக்குவேன். இந்த கையை மேல தூக்கு உங்களுடைய கையில சவுண்டு அதிகமா இருக்கும். சரியா? இரும்பு கீழே இறக்க சவுண்டு கம்மியாகும். அப்ப நீங்க கையை பார்த்துட்டு கரெக்டா பண்ணணும். பண்ணலாமா? நோட்ல மூடி வச்சுங்க, பேனெல்லாம் வச்சுங்க, எடுத்தோட நோட்லாம் ஃப்ரீயா இருக்கேன் கொஞ்ச நேரம். ரைட்டா? ரெடியா? ஓகே. இப்ப நியாயமா ரகசியமா பேசணும், நான் பரவாயில்ல பைக்கையே சொல்லிட்டேன். இப்ப கேமராமேன் சார் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன எடுக்கக்கூடாது, அவங்கள விட்டுடும். சரிங்களா? பேசும்பொழுது இடையில மிக்ஸ் பண்ணிடுவோம். எடிட்டிங்ல அதாவது நாங்க பேசணும்னா நீங்க கையெழுத்த மாதிரி எப்படி இப்படிதான் டிவில எல்லாம் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. தெரிஞ்சுக்கங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 தடவை கையெழுத்த சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா இது வந்து இடையில சேர்த்துறது. இதெல்லாம் ஒரு டெக்னிக். இந்த தொழில் ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன தொழில் ரகசியத்தையும் இவ்வளவு சத்தமா பயிற்சி சொல்றாலும் நான் தான் இருக்கேன். சரி, பரவாயில்ல. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது எங்களுடைய பொருள். சரியா? ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய கவனம் கற்றுக்கொள்வதில் ஏன் நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா, மகிழ்ச்சியையும் கற்றுக்கொள்வதையும் 2 விதமா வச்சிருக்கோம். அதாவது ஜாலின்னா நமக்கு என்னன்னா, படிக்க கூடாது, கத்துக்க கூடாது, ஊர் சுத்தணும், அரட்டை அடிக்கணும், டிவி பார்க்கணும், விளையாடணும், இதெல்லாம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாலி. சரியா? கத்துக்கிறதுனா என்ன சார்? உட்கார்ந்த சேர விட்டு அசையவே கூடாது, உம்முன்னு மூஞ்சியை வச்சுக்கணும், அப்படியே பேனா நோட்டுமாவே இருக்கணும், சட்டை லிசன் கையை கட்டு வாயை கொடுத்து இந்த ரேஞ்சிலேயே டீல் பண்ணாதான் நாம கத்துக்கிறோம்னு உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்கேன். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்னா, கத்துக்கணும்னா மூஞ்சியையே உம்முன்னு வச்சுக்கணும். என்ன சொந்தக்காரங்க யாரையும் ஆஸ்பத்திரியில சேர்த்துக்காங்க, ஐசியூல இல்ல மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கணுமா, சீரியஸா இருக்கணுமா, நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கத்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை, சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கத்துக்கிறத மறந்துடுறேன். ரைட்? ஏன் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஜாலியா எடுத்துக்கிட்டேன், ஆனா என்ன எடுத்தாங்கன்னே தெரியல அப்படின்னா எங்க தெரியல. நாங்க என்ன அசத்த போவதியாக கணக்க போவதியாக நடத்த வந்திருக்கோம். ஆனா அதே நேரத்துல ஜாலியா கத்துக்கலாமா? நான் வந்து ஒரு பாட்டு எழுதி அதை வந்து பதிவு பண்ணி அதை சிடியாவே போட்டு ரெக்கார்ட் பண்ணி முறைப்படி ஒரு சினிமா இசையமைப்பாளர் வச்சு ஒரு சினிமா பாடலை வச்சு பாடி சிடியா வெளியிட்டோம். யோசி பாடல் அப்படின்ற பேர். வாழ்க்கையை நேசி வளம் பெற யோசி. வாழ்க்கையை நேசி வளம் பெற யோசி. ஒவ்வொரு கணமும் நேசி. இன்னும் உயர வழி என்ன யோசி. எது நடந்தாலும் நேசி. அடுத்து என்ன செய்யலாம் யோசி. தமிழ்ல சொல்றதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேணுமா? இப்ப இந்த பாட்டுக்கு அர்த்தம் புரியல சார், திருக்குறள் மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன இல்லையே, இல்ல சொல்லணும் விளக்கம் தேவையில்லை இல்லையா? இந்த பாட்டுல 2 சரணம் கிட்டத்தட்ட 16 வரி, அதுல ஒரு 8 வரி மட்டும் இப்ப சொல்றேன். அதுல விஷயம் இருக்கு. எதுக்காக சொல்றேங்கிறதுக்கு ஒரு விஷயம். சரியா? அந்த 8 வரி என்னன்னா, படித்தது எல்லாம் பண்பல்ல. படிக்கிறதுக்கும் உங்க கேரக்டருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. படித்தது எல்லாம் பண்பல்ல, பழகியதெல்லாம் நட்பல்ல. நீங்க பழகிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு அவசியம் கிடையாது. பழகியதெல்லாம் நட்பல்ல. வெடித்தவர் எல்லாம் நான் அல்ல, வெடித்தவர் எல்லாம் ஆண் அல்ல.
ஜெயிச்சிருக்காரு, இருந்துட்டு போட்டோம், நான் யாரு? அவங்க இல்ல, நான் வேற ஆளு. வேறு வென்றவர் எல்லாம் நான் அல்ல. இதுக்கு அப்புறம் உள்ள 4 வரியை தான் இப்ப ஹரிமோகன் சார் கிளாஸ் எடுக்க போறேன். முதல் 4 வரிய நான் இருப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு. சரியா? அடுத்த 4 வரிய அந்த விஷயங்களை அவர் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படின்னா என்ன சார்? பிடித்தது செய்வதே மதியாகும், அதை பிறருக்கும் தருவதே விதியாகும், நடித்தது போதும் நாம் ஆகும். மற்றவங்கள மாதிரி நீங்க வந்துட்டு நான் அப்படிங்கிறது வரணும். நாடே நலம் பெற நாம் வாழ்வோம். இந்த உலகம் சிறக்க, நம்முடைய வாழ்க்கை உயர, நீங்களா எப்படி ஜெயிக்கிறதுன்னு உங்களை சொல்லி தரதுக்காகத்தான் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிற டாபிக்ல உங்கள் முன்னால் பேசுவதற்காக இன்னைக்கு சார் வந்திருக்காங்க. சாரை பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களை விட அவர் என்ன விஷயத்துல வித்தியாசமானவர் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதா? நாங்கெல்லாம் பேசினா மோட்டிவேஷன், அவர் வந்தாலே மோட்டிவேஷன். ஹெலன் கெல்லர் என்ற ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். அவங்களுக்கு கண்கள் தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி பேச மட்டும் ஆரம்பிச்சாங்க. கூழாங்கல்லாம் வாயில போட்டு ரொம்ப பலகால முயற்சிக்கு பிறகு பேச்சு வந்து. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கண்கள் தெரியல. ஆனா கண்கள் தெரியாத போதும் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். It is better not to have eyes than living without a vision. நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்னவாக ஆகிறேன் என்ற தொலைநோக்கு பார்வை, லட்சியம் இல்லாமல் வாழ்வதை விட கண்கள் இல்லாமல் வாழ்வது எவ்வளவோ மேலானது என்று அந்த சாதனை பெற்று சொன்னார். அப்படி நம் முன்னே வாழும் உதாரணமாக திகழக்கூடியவர் நம்முடைய ஹரிமோகன் சார். உங்களை மாதிரி சின்ன வயசா இருக்கும் பொழுது பத்மஸ்ரீ அப்படின்னு ஒரு விருது கொடுப்பாங்க தெரியுமா? பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இதெல்லாம் இந்தியாவினுடைய உயர்ந்த விருதுகள். அது மாதிரி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக தேசிய அளவுல, நேஷனல் லெவல்ல கொடுக்கப்படக்கூடிய அவார்டு தான் பாலஸ்ரீ. அந்த பாலஸ்ரீ என்கிற தேசிய விருதை தமிழ்நாட்டிலேயே முதலில் பெற்றவர் நம் முன்னேற்று வந்திருக்கக்கூடிய திரு ஹரிமோகன் அவர்கள் தான். விருதை யார் கொடுத்தார்? அப்போதைய ஜனாதிபதி திரு KR நாராயணன் அவர்கள். அதோட நிக்கல, நமக்கெல்லாம் ஒரு ஜனாதிபதியை போட்டோலையும் டிவிலையும் பார்க்கிறதே பெரிய விஷயம். அந்த ஜனாதிபதியை போய் நேரா போய் சந்திச்சு அவர் கையால விருது வாங்கிட்டு வந்திருக்காரு. அதோட இல்ல, அதன் பிறகு ஆண்டுதோறும் விருது வாங்குறவங்கள்ல இருந்து கொஞ்சம் பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அதற்கு அடுத்து வந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. சில பேரை மட்டும் தான் தனியா சந்திச்சு ஒரு விருது கொடுத்து அவங்களை மட்டும் பாராட்டுறாரு. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிலரிலும் மீண்டும் ஒருவராக தேர்வானார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் 2வது ஜனாதிபதியையும் போய் சந்தித்து பாராட்டுவார். அவ்வளவுதானா ஹிஸ்டரி? முடியல. ஏன்? அதற்கு பிறகு ஜனாதிபதி வர்றாங்க திருமதி பிரதீபா பாட்டீல். அவங்களும் என்ன பண்றாங்க? கடந்த ஆண்டுகள்ல விருது வாங்கினவங்கல்ல ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் தேர்வு செஞ்சு சந்திக்கிறாங்க. அந்த தேர்வு குழுவிலும் அந்த அணியிலும் மீண்டும் ஒரு முறை 3வது முறையாக இடம்பெற்று 3வது ஜனாதிபதி கையாலை பாராட்டுவாங்க. பல நேரங்களில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அருமை தெரிவது, அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலேயே அவருடைய சாதனைகள் பெரிய அளவில் தெரிவதில்லை. ஆனா 3 ஜனாதிபதிகளிடம் பாராட்டு பெற்று இன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வணிக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என்று எல்லோருக்கும் சிறப்பான பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர், தன்னுடைய சொந்த உழைப்பால் யாருடைய உதவியும் இல்லாமல் முன்னேறிய மனிதர். இன்று உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எப்படி
பாருங்கள். குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட கேட்டான், கடவுளே உலகத்தை சுத்தி பார்க்கணும், இந்த உலகத்தை வேர்ல்டு எவ்வளவு இருக்கு, சின்னதா இருக்குதான், பெரிய உலகம், நடந்து போய் பார்க்க முடியுமா? கடவுள் சொன்னாரு, இவ்வளவு பெரிய உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு என் பக்தன் ஆசைப்படுறானே அப்படின்னு கண்ணாமூடி தீவிரமா இருக்கான். யாரு? அந்த பக்தன் கடவுளுக்கு முன்னாடி. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாரு, ஒரு பியூட்டிஃபுல் ஒயிட் கார் கொடுத்துட்டார், ஒரு வெள்ளை குதிரையை கொடுத்துட்டார். கண்ணை திறந்து பார்க்கிறான், சொன்ன மாதிரியே குதிரை நிற்குது. ஓடி போய் ஏறி உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் தனக்கு குதிரையே ஓட்ட தெரியாது. கடவுளை பார்க்கறான், குதிரையை பார்க்கறான், கடவுளை பார்க்கறான். கடவுள் சொல்றாரு, கவலைப்படாதப்பா, அப்பாடான்னு சொல்லு, குதிரை நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அப்பாடான்னு சொன்னா இவன் கடவுள்கிட்ட கேட்டான், குதிரை என்ன பண்ணணும்? ஓடணும். கடவுளை பார்க்கறான், குதிரையை பார்க்கறான், கடவுளை பார்க்கறான். கடவுள் சொன்னாரு, கவலைப்படாதப்பா, அப்பாடா அப்பாடான்னு 2 தடவை சொல்லு, குதிரை ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அப்பாடா அப்பாடான்னு 2 தடவை சொன்னா நம்மளால சும்மா இருப்பானா? ஃபாஸ்டா போகணும்னா கடவுள் சொன்னாரு, அப்பாடா அப்பாடா அப்பாடான்னு தொடர்ந்து சொல்லு, குதிரை ஃபாஸ்ட் போக ஆரம்பிச்சிடும். இப்போ தெரிஞ்சு போச்சு, ஆல்ரெடி ஆர்வ குளர்ல ஏன் பேர உட்கார்ந்துட்டான். அப்பாடான்னு சொல்ல வாங்கிட்டான் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஏன் எப்படி நிப்பாட்டுறது? கடவுளை பார்க்கறான், குதிரையை பார்க்கறான், கடவுளை பார்க்கறான். கடவுள் சொன்னாரு, கவலைப்படாதப்பா, என்ன மனசுல நினைச்சுக்கோ, இல்ல கடவுளே கூப்பிடு, குதிரை நின்றுடும் அப்படின்னு. ஆல்ரெடி ஆர்வத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். இப்ப தயக்கத்தோடய அப்பாடான்னு சொன்னான் பாருங்க, சொன்ன மாதிரியே குதிரை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர ஹாப்பி. கடவுள் நமக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்திட்டாரு அப்படின்னு குதிரையை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டு 2 தடவை அப்பாடா அப்பாடா நான் குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பயங்கர சந்தோஷம். அப்படியே போய்கிட்டு இருக்கான். கடவுள் படைச்ச படைப்பு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்குல்ல. அந்த உலகத்தை அப்படியே ரசிச்சுட்டு போய்கிட்டே இருந்தான் பாருங்க. தூரத்துல ஒரு மலை தெரிஞ்சிச்சு. அவனை அறியாம அவன் வாய் அப்பாடா அப்பாடா அப்பாடான்னு சொல்லிச்சு பாருங்க. குதிரை என்ன பண்ணிச்சு? பயங்கர ஃபாஸ்டா மலையேற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஏறிக்கிட்டே த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே போய்கிட்டே இருக்கு. என் மலையோட உச்சிக்கு வந்துருச்சு. எதாச்சும் அப்படி கீழே குடிச்சு பார்க்கலாம். குதிரை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அதுல பாதாளம். விழுந்தா குதிரையும் குலைக்காது, இவனும் குலைக்க முடியாதுங்கிற நிலைமை. ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கும் போது பார்த்துட்டான். ஐயோ கடவுளே அப்படின்னா குதிரை அப்பாடா அப்படின்னு முழுக்க நம்ம கற்றுக்க போறதா இருந்தான். எல்லா விதிமுறைகளையும் சரியா பயன்படுத்த தெரிஞ்சா, எல்லா ரூல்ஸும் காலையில பெல் அடிச்சா பிரேயர்ல நிக்கணும், அடுத்த பெல் அடிச்சா அடுத்த பீரியட் மாறணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சா நம்ம ஃபாலோ பண்ணுவோமா இல்லையா? பண்ணுவோம், எசேன்ஸா இருக்கணும். இப்போ அது மாதிரி நம்ம லைஃப்ல முன்னேறதுக்கு என்ன ரூல் அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டா முன்னேற முடியுமா இல்லையா? முன்னேறலாமா? ரைட். அப்படியே எல்லாரும் நோட்டு பேனா சேர்ல வச்சுட்டு எந்திரிச்சுக்கலாம். நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். உங்க பிரின்சிபல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க. நான் மைக்லாம் பேசுறது கேக்குதா? கேக்குதா? மைக் தேவையில்லை இல்லையா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உங்க பிரின்சிபல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் திடீர்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ் யார் நல்லா கவனிச்சீங்களோ அவங்க இந்த டெஸ்ட்ல எக்ஸாமே எழுத வேண்டாம், டெஸ்டே எழுத வேண்டாம். எழுதாம 100 out of 100 மேடம் பாக்குறாங்க, சூப்பரா கவனிக்கிறாங்களே பிள்ளைங்க, இதுல நல்லா கவனிக்கிற ஒரு பொண்ணா இல்ல ஒரு பையனை ஃபாரின் அனுப்பலான்னு இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த சந்தோஷத்தை நம்ம கிளாப்பிங் மூலமா மேடத்துக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம்.
சொன்னேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு கிளாப் தான் கேட்கணும். நான் கை தட்டுன்னு சொன்னா எத்தனை கிளாப் கேட்கணும்? விரல் சுண்டுன்னு சொன்னா 1 2. விரல் சுண்டுனா கை தட்டக்கூடாது. 1 2 ரெண்டு கைனாலே செய்யணும். ஓகே 1 2. சில பேருக்கு லெஃப்ட்ல காத்து தான் வருது. ரைட். தூதான். ஓகே ஹலோ சொல் அப்படின்னா உங்க ஒட்டுமொத்த எனர்ஜி திரட்டி ஹலோ 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 ஹலோ. ஓகே ஓகே ரெடி? மகிழ்ச்சியாயிருந்தால் கைத்தட்டு. தூதான் துட்டுடு கிடையாது. மகிழ்ச்சியாயிருந்தால் கைத்தட்டு. மகிழ்ச்சியாயிருந்தால் கைத்தட்டு. மகிழ்ச்சியாயிருந்தால் அதை நீ உணர்ந்தால் கைத்தட்டு. மகிழ்ச்சியாயிருந்தால் விரல் கொண்டு. பாதி கம்ப்யூட்டருக்கு விரல் எது கையெதுமே தெரியல. மகிழ்ச்சியாயிருந்தால் விரல் கொண்டு. மகிழ்ச்சியாயிருந்தால் அதை நீ உணர்ந்தால் இரண்டும் கை. எத்தனை பேர் தூங்குறீங்கன்னு கண்டுபிடிச்சிருப்போம். வீடியோகிராஃபர் ஃபுல்லா பிள்ளைங்களை எடுங்க, எவ்வளவு பேர் தூங்குறாங்கன்னு கண்டுபிடிப்போம். மகிழ்ச்சியாயிருந்தால் காத்தட்டு. கால் தட்ட சொன்னா ஸ்கூட்டர் ஓட்டுறீங்க. மகிழ்ச்சியாயிருந்தால் காத்தட்டு. இவருக்கு டான்ஸ் ஆடலாம். மகிழ்ச்சியாயிருந்தால் காத்தட்டு. மகிழ்ச்சியாயிருந்தால் அதை நீ உணர்ந்தால் மூன்றும் செய். மகிழ்ச்சியாயிருந்தால் ஹலோ சொல். மகிழ்ச்சியாயிருந்தால் ஹலோ சொல். என் தங்கச்சி சொல்லுது ஹலோ பிச்சு விடுவேன் அப்படிங்கிறது. மகிழ்ச்சியாயிருந்தால் ஹலோ சொல். மகிழ்ச்சியாயிருந்தால் அதை நீ உணர்ந்தால் நான்கும் செய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ரிப்பீட். லைஃப்ல ஜெயிக்கிறது அப்படின்னு ஜெயிக்கலாமா? ஜெயிக்கலாமா? சரி, இந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு கண்டிஷன் சொல்லிடுறேன். நல்ல கவனி. ரெண்டு கண்டிஷன் தான். முதல் கண்டிஷன், நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது. நான் பேசும்போது அப்படி பேசினா நான் பேசுறத நீங்க பேசுறத கவனிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகேயா? முதல் ரூல் அதான். ரெண்டாவது ரூல், இந்த கிளாஸ் முடிய முடியாது, தெரியாது, வராது, கிடையாது, இல்ல, இந்த 5 வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. 5 வேர்ட்ஸ். முடியாது, தெரியாது, வராது, கிடையாது, இல்ல, இந்த 5ஐயும் நீங்க பயன்படுத்தவே கூடாது. ஓகே? டீலா நோ டீலா? நல்லா யோசிச்சுக்கங்க. டீலா நோ டீலா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? இப்போ நீங்க தயாரா இருக்கீங்களான்னு நான் செக் பண்ண போறேன். ரைட்? பரமேஸ்வர் 100 rupees இருக்கா? வெரி குட். பரமேஸ்வர் ஒரு கிளாப் பண்ணுங்க. கை கொடுக்க சொல்ல 100 rupees. ஆனா ரூல் என்னங்க? முடியாது, தெரியாது, வராது, கிடையாது, இல்ல பயன்படுத்த. நான் கேட்டேன் 100 rupees உனக்கிட்ட இருக்கான்னு. அது என்ன பதில் சொல்லணும்னு நினைச்சு கேட்டேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? வெரி குட். இப்ப இல்லன்னா என்ன பிரச்சனை? சாரையோ மேடத்தையோ போய் வாங்கி கொடுக்க போறாங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? ரைட்? அப்ப இன்னைக்கு முழுக்க நம்ம பயன்படுத்தாத வேர்ட்ஸ் முடியாது, தெரியாது, வராது, கிடையாது, இல்ல. இந்த 5 வார்த்தையை நம்ம நீங்க பயன்படுத்தாம இருந்து பிராக்டிஸ் பண்றோம். இப்போ வாகன
யார் கேட்ச் பண்றீங்களோ அவங்க பால் எடுத்து வந்துடும். ஓகே, ஒருத்தர் கேட்ச் பண்ணணும். யாரு கிட்ட வந்துச்சோ அவங்க அழகா கேட்ச் பண்ணி பால் எடுத்து வந்துடும். ரெடி 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 சொல்றது வெரி குட். அவர் பண்ற நல்லா நல்லா. உங்க பேர் ராவண்குமார். ராவன் ராவன் டான்ஸ் டான்ஸ் தெரியும். 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 இப்ப கபடி எதுவுமே இப்போ டான்ஸ் தெரியல கத்துக்க முடியாதா? எது ஒண்ணும் பயிற்சி செஞ்சா ஆனா அதனாலதான் உங்கள்கிட்ட நான் திருப்பி சொன்னேன். முடியாது, தெரியாது, வராது, கிடையாது, இல்லை.